ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் RBIயில் இருக்கிற, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற ஒரு சூப்பரான ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, இந்த ஸ்கீமில் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, அதில் என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க, எப்படி நம்ம ஒரு லம்ப் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி 6 month ஒன்ஸ் வந்து இதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பல விஷயத்தை இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீம் யாருக்கு அப்படின்னா, ஸோ ஜென்ரல் சிட்டிசனாக இருக்கிறோம், சீனியர் சிட்டிசன், 2 பேருக்குமே இந்த ஸ்கீம்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஸோ RBI வந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஸ்கீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்தவித ரிஸ்க்கும் இருக்காது, மார்க்கெட் ரிலேட்டடான இஷ்யூஸ் வந்து இருக்காது. ஸோ 100% சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்களுக்கு 100% வந்து கிடைக்கும். அடுத்தது, ஸோ இந்த ஸ்கீம்ஸில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் என்ன, அதாவது இந்த ஸ்கீம்ஸில் நம்ம மினிமம் எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் மினிமம் 1000 rupeesலேருந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் 1000 rupeesலேருந்து மினிமம் 1000 rupees, மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நோ லிமிட், எவ்வளோ வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு மல்டிபிள் ஆஃப் 1000 இருக்கணும் அப்படின்றது தான் இதில் சொல்லியிருக்காங்க. 5000, 10,000, 50,000 அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது டென்யூர். ஸோ டென்யூர் அப்படின்றது இது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், அதாவது 7 yearsஆக இருக்கும். அதாவது இந்த 7 yearsல உங்களது லாக் இயர், அந்த லாக் பீரியடாக இருக்கும். ஏன்னா 7 yearsம் லாக் பண்ணிவிடுவாங்க, அதுக்கு முன்கூட்டியே நீங்கள் உங்களால் எடுக்க முடியாது. ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும்தான் இதில் வந்து அல்லோடு முன்கூட்டியே எடுக்கணும் அப்படின்னா, ஸோ அதுக்கும் சம் இயர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 6 month ஒன்ஸ் வந்து இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்சஸ் பண்ணுவாங்க. அதாவது இன்க்ரீஸும் பண்ணுவாங்க, டிக்ரீஸும் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பார்த்திங்கன்னா 8.05% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ NSE, அதாவது அதாவது நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டில் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லேருந்து 0.35% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதாவது நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்போதைக்கு இருக்குது. ஸோ அந்த பர்சன்டேஜில் ஸோ ப்ளஸ் 0.35% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதிலிருந்து உங்களுக்கு அந்த பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இதில் கால்குலேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து 6 month ஒன்ஸ் வந்து உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ ஒரு 10 லட்ச ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8.05% ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதாவது இயர்லி வட்டி நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ 10 lakhs into 8.05% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 80,500 ரூபாய் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்குது. அப்போ 7 வருஷமும் சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா 80,500 into 7 வருஷம் 7, அப்போனா உங்களுக்கு அந்த 7 வருஷமும் கழித்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு 5,63,500 ரூபாய் கிடைக்குது. ஸோ மொத்த வருமானம் 10 லட்ச ரூபா. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைச்சது பார்த்திங்க அப்படின்னா 5,63,000 ரூபாய். ஸோ டோட்டலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15,63,000 அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டட் எல்லாமே சேர்த்து உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டு சேர்த்து கிடைக்குது. ஸோ இந்த சிம்பிள் கால்குலேஷன். ஸோ இன்னும் அமௌண்ட்டெல்லாம் உங்களுக்கு நான் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது, ஸோ இந்த ஸ்கீம்ஸில் எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸோ RBIக்கு போய் தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. ஸோ RBI வந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி லான்ச் பண்ணால், ஸோ ஒவ்வொரு பேங்க்லேயுமே இந்த ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த போல் தான் இந்த ஸ்கீம்ஸும் எல்லா பேங்க்லேயுமே இந்த ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுடைய ப்ரைவேட் பேங்க்காக இருக்கட்டும் அல்லது நேஷனலைஸ்டு பேங்க்காக இருக்கட்டும், எல்லா பேங்க்லேயுமே RBI உடைய இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ சிம்பிள், அதில் உங்களுடைய சிம்பிள் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ், ஏற்கனவே எதனா ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கணும், அந்த அக்கௌண்ட்டோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு சிம்பிள் ஃபார்ம்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணால் போதும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா premature withdrawal ஆப்ஷன்ஸ். ஸோ முன்கூட்டி நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முன்கூட்டி நீங்கள் அதாவது premature withdrawal வந்து பண்ண முடியாது. 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு, அதாவது 60 வயசுலேருந்து 70 வயசுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு வந்து சம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ எண்ட் ஆஃப் தி டென்யூரில் நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து உங்களுக்கு டேக்ஸ் ரிலேட்டடான
பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ஸ்கீம்ஸில் உங்களுக்கு கிடைக்காது. வட்டிக்கு அதாவது டிடிஎஸ் வந்து பிடிப்பாங்க. நீங்கள் என்ன அமௌண்ட்டை இன்ட்ரெஸ்ட்டை கெயின் பண்ணுறீங்களோ அதில் ஒரு வருஷத்துக்கு ஜென்ரல் சிட்டிசன் 50,000 ரூபாய்க்கு மேலேயும், சீனியர் சிட்டிசன் 1 லட்ச ரூபாய்க்கு மேலேயும் இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணும்போது அவங்களுக்கு 10% ஆஃப் சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் உங்களுடைய பேங்க்கில் ஃபார்ம் 15HGயை வந்து ப்ராப்பராக சப்மிட் பண்ணால் போதும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம கவனிக்க என்ன இதில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா லாக் பீரியட் பார்த்திங்க அப்படின்னா 7 வருஷம். ஸோ நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ 7 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கான பிரின்சிபல் அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணணும். அதேமாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதேமாதிரி டிடிஎஸ் அண்ட் டேக்ஸ் டிடக்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்காது. டிடிஎஸ் வந்து பிடிப்பாங்க, டேக்ஸ் டிடக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இந்த ஸ்கீம்ஸில் இல்லை. ஆனால் நம்ம வந்து இதில் பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக இதில் வந்து நம்மளுக்கு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டுக்கும் இந்த இதுக்கும் எந்தவித மார்க்கெட் ரிலேட்டடான இஷ்யூஸுக்கு இந்த இது வந்து உங்களுக்கு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். ஃப்ளோட்டிங் மீன்ஸ் அந்த மார்க்கெட் வேல்யூக்கு ஏற்ற போல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏறுச்சு அப்படின்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் ஏறும். அதேமாதிரி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கம்மியாகிடுச்சு அப்படின்னாலும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகும். ஸோ 2025 இந்த ஸ்கீம்ஸ் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டான ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் அப்படின்றது தான் இதில் வந்து இருக்குது. ஸோ அடுத்தது எவ்வளோ அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் 6 மந்த் ஒன்ஸ் வந்து உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். ஸோ டோட்டலாக 6 மந்த்துக்கு எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும், 1 இயருக்கு எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். ஸோ 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 6 மந்த் ஒன்ஸ் உங்களுக்கு வந்து 4025 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்குது. ஸோ டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு 8050 ரூபா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை கெயின் பண்ணுவீங்க. 2 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 மந்த் ஒன்ஸ் 8050 ரூபா. ஸோ ஒரு வருஷத்துக்கு 16,100 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 3 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 12,075 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்குது. அது ஒரு வருஷத்துக்கு 24,150 ரூபா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் இங்கே கெயின் பண்ணுவீங்க. அடுத்தது ஒரு 4 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். 16,100 ரூபா 6 மந்த் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்குது. ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி 32,200 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்குது. 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 20,125 ரூபா உங்களுக்கு 6 மந்த் ஒன்ஸ் வந்து கிடைக்கும். அதுவே உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 40,250 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்குது. அதுவே 7 லட்ச ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 6 மந்த் ஒன்ஸ் வந்து 28,175 ரூபா கிடைக்குது. ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்த்திங்க அப்படின்னா 56,350 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்குது. ஸோ இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே மந்த்லி நீங்கள் ஒரு 10 lakhs 9 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 6 மந்த் ஒன்ஸ் வந்து 36,225 ரூபா உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஒரு வருஷத்துக்கு 72,450 ரூபா உங்களுக்கு கிடைக்குது. ஸோ 72,450 இன்ட்டு 7 வருஷம் அப்படின்னு போட்டால் உங்களுக்கு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து கிடைக்குது. ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாக் பீரியட் வந்து 7 years. சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும்தான் முன்கூட்டியே நீங்கள் எடுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கும் சம் இயர்ஸ் வந்து வெயிட்டிங் பீரியட் இருக்குது. ஸோ அது கழிச்சு தான் உங்களால் அந்த அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.